சொன்னதான் நேற்று உங்களுக்கு சொன்ன மந்திரிக்க பொருள் கொண்டு வாங்க. நீங்கள் நேற்று ரெண்டெல்லாம் கொஞ்சம் நவதானியம் மட்டும் கொஞ்சம் இருந்தால் எப்படிங்க? ஏப்பா இங்கே கிருஷ்ணாவாக தான் உங்கள் நீ முருகேசன் தானப்பா? அப்போ தெரியாதாப்பா? உங்கள் அப்பனை கேட்டால் உங்கள் அப்பன் சொல்கிறியா? ஏப்பா பேசுடு. ராஜபாண்டி ஊர் கிருஷ்ணாபுரம். என்ன தொந்தரவுப்பா? கால் ஆப்ரேஷன் தொட்டு காமிப்பா. ஏப்பா இப்படி கட்டு போட்டிருக்கியே, நாங்கள் மருந்து கொடுத்து நீ எப்படி போடுவேன்? ஹாஸ்பிட்டல் போனால் இங்கே எப்படி மருந்து எப்படி போடுவீங்க? இங்கே இருக்கிற சரி இந்த காலகட்டம் பாப்பா அது ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? தொடுப்பா. என்ன பண்ணுதுப்பா? திடீர்னு ஒரு குச்சி மாதிரி குத்துனது. அது என்ன பண்ணுது? இப்போ என்ன பண்ணுது? தனியாக வந்துட்டு இருக்கு, ரத்தம் வருது. வலி ஆகுதா? வலி இருக்குது லைட்டாக. சரி இதுதான் ஒரு வருஷம் ஆச்சு. சரி அதை நீங்கள் கட்டை பிரித்தாதானே எப்படின்னு பார்த்துட்டு அதை அழுகி இருக்கா என்னன்னு நான் பார்க்க முடியும். கழுவோட இல்லைங்க. இல்லை நீ சொல்கிற நான் எடுத்துக்க முடியும். நான் கட்டை பறித்து நான் கண்ணால் பார்க்கணும். ஐயா பார்க்கணும். நீங்கள் அங்கே போய் காட்டு. 2 கஜோடு விட்டீங்க, 2 கஜோடு விட்டீங்க. அந்த தானியங்கள் மேலே மிதிச்சுங்க சாமி. இனிமேல் யாரோ ஒரு கூட துணைக்கு யாரோ ஒருத்தர் கூட்டுவாங்க. ஏன்னா நீங்கள் காலை மேலே தூக்குறப்போ கீழே விழுந்துருவீங்க. யாரோ ஒருத்தர் சின்ன பொடியனுங்களே யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்தால் தான் நீங்கள் பிடிச்சி அங்கே நிற்கும் போது நாங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஃபோக்கஸ் பண்ணால் நைட்டு 1 மணி கணக்கில் நாங்கள் காட்ட முடியும். சரி சரி நாளை இருந்தால் 5 நாள் தொடர்ந்து வரணும்ப்பா. சரி சாமி. இன்றைக்கி வந்து கணக்கு சேர்த்த மாட்டாங்க. நாளை இருந்தால் 5 நாள் தொடர்ந்து வரணும். சரி சாமி. இந்த காலுக்கு வந்து எனக்கு 540 ரூபா மருந்துக்கு ஆகும்ப்பா. சரி சாமி. எனக்கு நாளைக்கு வரும்போது எப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கு அடுத்த அசல் நபர் யாரும் வந்தாலும் தண்ணி தெளிச்சு விடணும். உங்கள் வீட்டில் என்ன தீட்டானாலும் ஏற்றுக்குவாங்க. சரி சாமி. அடுத்த அசலால் வந்து தண்ணி ஒழிக்கல அப்படின்னா உங்களுக்கு வேதனை அதிகமாகும். சரி சாமி. சரி. ஏன்னா வேறு பக்கம் பார்க்குற மாதிரி தான் பாருங்க. இல்லை சாமி, வந்துடுறேன், இங்கே வந்துடுறேன். வர்றது பெருசு இல்லைப்பா, என் சொன்ன மாதிரி கேட்கணும். சரி சாமி. நீ வீடே தங்க மாட்டேற, எங்கே போய் நீ தண்ணி தெளிப்ப? வீட்லேயே இருக்க மாட்டேற. எந்த வீட்டுக்கு நீ தண்ணி தெளிப்ப? எந்த இடத்துல நீ படுத்து தெளிப்ப? வீட்டில் தான் இருக்கேன். இல்லைப்பா வீட்டுக்கே சரியாக போக மாட்டேங்க. வீட்டில் தான் நானே வீட்டில் வார்த்தை சொல்கிறேன். நைட்டே வீட்டுக்கு சரியாக போக மாட்டேங்குதுப்பா. நைட்டு 12 1 மணி வரைக்கும் வீட்டுக்கு போக மாட்டேங்குது. அப்படி இப்படி இருந்தால் எப்படிப்பா? திங்கிறதுட்டு 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிற? ஏது என்ன வேணா வேலையை பாரியா போயா? 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிற? 40 ரூபா.